வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன் டாப்பிக்கில் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷனுக்கு கூடிய இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஷின் பார்ட் 1. அதாவது என்னுடைய சேனலில் ஒவ்வொரு பார்ட்லையும் பார்த்தீங்கன்னா 10 எம்சிக்யூ கொஷின் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு கம்மியான டயத்தில் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ கொஷின், டிஃப்ரென்ஸ் இந்தியா முழுக்க நடந்து டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எம்சிக்யூ கொஷின்ஸ். ஸோ உனக்கு டேர்ம் 1 எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிடும், அதர் காம்படேட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ தான் எம்சிக்யூ கொஷின் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னதெல்லாம் ரீகால் பண்ணிக்கலாம்டா, டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் டாப்பிக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கான்செப்டெல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லை அதர்வைஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் டாபிக் கூட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த கான்செப்டெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா தரவு பண்ணிட்டு இப்போ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏசார் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுன்னா என்னுடைய சேனலில் நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ண எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் என்ன பண்ணலாம், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படி மிஸ் பண்ணாமல் பார்க்குற மூலம் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து வெரி ஈஸி சப்ஜெக்ட் சொல்லிட்டு உங்களை என்னால் ஃபீல் பண்ண வைக்க முடியும். இப்போ வாங்க டாபிக் போகலாம். கொஷின் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, லெட் ஆர் பி த ஒரு ரிலேஷன் ஆன் ஏ செட் A is equal to 1 to 4. ஓகே, ஒரு செட் A வந்து 1 to 4 எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. given by the relation R is equal to கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அக்கார்டிங் கண்டிஷன்ஸ். இது வந்து ரிஃப்ளெக்ஸாக, சிமெட்ரிக்காக, ட்ரான்சிட்டிவ், இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி போகணும். ஸோ எப்போயுமே எம்சி கொஷின் நான் சால்வ் பண்ண மெத்தட் எப்படி இருக்குன்னா, எப்போயுமே என்னென்னா கரெக்டான ஆன்சரை தேடி போகாதீங்க. ஃபஸ்ட்டு எது ராங் ஆன்சர்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராங் ஆன்சரை எப்போயுமே ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ எப்போயுமே பேசிக்காக 4 ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து ஈஸிலி ராங் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ராங் ஆன்சர் 2 வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரிமைனிங் 2 ஆன்சர் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக டீல் பண்ணிங்கன்னா அந்த 2ல் திஸ் ஆர் தட் அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஒரு கொஷினை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சர். திஸ் அ வே ஆஃப் எம்சிக்யூ கண்டிஷன், எம்சிக்யூ கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு வே ஆஃப் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் அப்படின்னு சொன்னால் வாட் எ மீனிங் ரிஃப்ளெக்ஸிவ்? நமக்கு ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா செட் ஏ வந்து கிவன் வாட் ஆர் த எலமெண்ட் 1 2 3 4 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரிஃப்ளெக்ஸுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, செட்டு ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் நம்மளுக்கு வேணும். எஸ் கிளியர்? அப்போ வாட் ஆர் த பேர்ஸ் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏண்டா வாட்ஸ் அ மீனிங் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இதான் ரிஃப்ளெக்ஸோட டெஃபினேஷன். அப்போ எலமெண்ட் 1 இருக்குனால அப்போ 1 ஒரு பேர் வேணும். ஸோ இருக்குங்களா, 1 பேர். நெக்ஸ்ட் எலமெண்ட் 2 இருக்குனால ஆட்ஸ் மீனிங் 2 ஒரு பேர். 3 ஒரு எலமெண்ட் இருக்குன்னா 3 ஒரு பேர். 4 ஒரு எலமெண்ட் இருக்குனால 4 இஸ் ஒரு பேர். ஸோ இப்போ 4 பேர் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ கண்டிப்பாக இது என்ன ஃபார்மேட் ஆகுது, இஸ் எ ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷன் வந்துச்சுங்களா? ஓகே, ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாருங்கள், இட்ஸ் நாட் ஏ ரிஃப்ளெக்ஸிவ்னு அப்படி கொடுத்துருக்காங்க. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், ரிஃப்ளெக்ஸிவ் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் சி வராது, ரிமூவ் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் சிமெட்ரிக் வாங்க. சிமெட்ரிக்னா உங்களுக்கு என்ன டெஃபினேஷன், A, B பிலாங்ஸ் டு R இருந்தால் B, A பிலாங்ஸ் டு R, இதான் சிமெட்ரிக்கான டெஃபினேஷன்ஸ். எஸ் கிளியர்? அப்போ ஹியர் ஐ வில் திங்க் அபவுட் 1, 2 எடுத்துக்கலாமா. 1, 2 பிலாங்ஸ் டு Rன்னு எடுத்தனா வாட் த வேல்யூ, 2, 1 பிலாங்ஸ் டு Rல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 2, 1 பிலாங்ஸ் டு இருக்குங்களா, 2, 1 பிலாங்ஸ் டு R2. அப்போ வாட் த மீனிங், இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். ஓகே, இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். அப்போ இது வந்து நாட் ஏ சிமெட்ரிக்னால அப்போ கண்டிப்பாக என்ன சொல்லிடலாம், ஆர் இஸ் நாட் ஏ ஈக்குவலன் ரிலேஷன் சொல்லிடலாமா? ஏன்னா ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் இது 3 சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாதான் வாட்ஸ் அ மீனிங் ஈக்குவலன் ரிலேஷன். ஸோ இப்போ ஆர் இஸ் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ். இங்கே வந்து ஆர் வந்து இஸ் நாட் ஏ சிமெட்ரிக்னு சொல்லிட்டேன். அப்போ சிமெட்ரிக்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக ஈக்குவல் ரிலேஷன் வரவே வராது. ஸோ அப்போ எதையும் தூக்கிடலாமா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஆர் வந்து இஸ் நாட் ஏ சிமெட்ரிக்னு சொல்லிட்டேன். ஆப்ஷன் 1 பாருங்கள், இங்கே சிமெட்ரிக்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆர் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ இதையும் நான் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்க ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஏ ரிஃப்ளெக்ஸிவ் பட் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம், ஆப்ஷன் பி.
ஓகே சார் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் கண்டுபிடிக்கலாம் சார்னா நோ ப்ராப்ளம். எந்த ஒரு பேரையும் நீ கண்டுபிடிச்சி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் தந்துடும். 1, 2 நெக்ஸ்ட் 2, 1 பிலாங்ஸ் டு ஆர் அப்படி எடுத்துட்டா திருப்பி வாட்ஸ் மீனிங் 1, 1 பிலாங்ஸ் டு ஆர் எல்லா பேரும் வந்து கண்டிப்பாக இருக்கும். ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். ஓகே, அப்போ ஆர் இஸ் எ ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் பட் நாட் எ சிமெட்ரிக். தட்ஸ் எ கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கொஸ்டின் அப்படி வந்தாலே தட் இஸ் அசர்டேஷன் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ். இதுதான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டைம் அதிகமாக இழுக்கக்கூடிய டைம் இழுத்து விடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உன்னைய கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஸோ கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாக பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா மெயின் அந்த 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிலாம் ஒரு 4 ஆப்ஷன் பார்த்து உன்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே இந்த 4 ஆப்ஷனை பார்க்காதீங்க. ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் உங்களுக்கு என்ன தெரியுமோ ஃபஸ்ட்டு அதை ப்ரூவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக அங்கே டிசைட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனை ரீட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ரிலேஷன் ஆர் ஆன் எ செட் n cross n ஓகே இஸ் டிஃபைன் பை a, b பிலாங்ஸ் டு a, b ரிலேஷன் டு c, d இருந்தால் a plus d is equal to b plus c. These are conditions. Okay, for all a, b, c belongs to n natural number. இப்போ கண்டிஷன் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், டேட்டாஸ் எடுத்துக்கலாமா? வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? a, b இஸ் ரிலேஷன் டு c, d அப்படின்னு எடுத்தோமாக்கா which implies what are the pairs are will come a plus d is equal to b plus c. இந்த பேர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அதான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷன் ஃபார்ம் பண்ணு. ஓகே, ரிஃப்ளெக்ஸிக்கு வரேன். ஓகே, ரிஃப்ளெக்ஸிக்கு நம்மளுக்கு தேவைன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும், a, a டபுள் பேர் இருக்குமா? நம்ம பேசிக்காக என்ன சொல்லுவோம், a, a பிலாங்ஸ் டு r அப்படின்னு சொல்லுவோம் ரிஃப்ளெக்ஸிவ். ஃபார் ஆல் a பிலாங்ஸ் டு செட் a அப்படின்னு போட்டு டெஃபினேஷன் ரிஃப்ளெக்ஸிவ். நம்மளுக்கு இங்கே n cross n இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஹியர் a, a ரிலேஷன் டு அகெயின் a, a எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கேன், ஒரு ரிலேஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். ஓகே, ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ண வாட் த கண்டிஷன்ஸ் a plus d. இது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் ஆட் பண்ண a plus d, b plus c இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அதான் கண்டிஷன் கொடுத்துருக்காரு. a plus d is equal to b plus c. இப்போ ஆட் பண்ணலாமா? ஸோ சேம் கான்செப்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆட் பண்ண a plus a is equal to next இது ரெண்டையும் ஆட் பண்ணால் அகெயின் a plus a. ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் 2a is equal to 2a. ஸோ இட்ஸ் a reflexive. both conditions satisfied. அப்போ it should be reflexive. next condition பார்த்தீங்கன்னா symmetric. ஓகே, இப்போ சிமெட்ரிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கான்செப்ட், சிமெட்ரிக்கான கண்டிஷன்ஸ். சிமெட்ரிக்கான கண்டிஷன் ஃபார்ம் பண்ணுவேன் a, b இஸ் ரிலேஷன் டு ஓகே c, d அப்படின்னு ஒரு பேர் எடுத்துன்னு வச்சுக்கேன். அப்போ நீ என்ன ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணணும், c, d இஸ் ரிலேஷன் டு வாட்ஸ் மீனிங் a, b அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும். எஸ் சிமெட்ரிக்கான டெஃபினேஷன்ஸ். ஸோ அப்போ ஹியர் a, b இஸ் ரிலேஷன் டு வாட்ஸ் மீனிங் c, dன்னு வச்சுக்கேன். ஓகே, அப்போ வாட்ஸ் த கண்டிஷன்ஸ், சேம் பேர் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. வாட்ஸ் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு a plus d வந்துடுமா? c equal to வாட்ஸ் த மீனிங் b plus c. இதை அப்படியே கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பார்த்துங்க. b plus c ஜஸ்ட் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க, a plus dன்னு எழுதிடலாமா? இதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ அப்போ இது எந்த மீனிங் பண்ணுண்டா c, d ரிலேஷன் டு வாட்ஸ் த மீனிங் a, b அப்படி வந்து நிற்கும் பாருங்க. c, d இஸ் ரிலேஷன் டு a, d. இப்போ பார்ப்போம் b plus c ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், a plus d லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட். கரெக்டாக வந்துச்சுங்களா? ஸோ அப்போ ஹியர் சிமெட்ரிக் கண்டிஷன் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் பாருங்கள். இப்போ ட்ரான்சிட்டிவ்க்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா a, b இஸ் ரிலேஷன் டு வாட்ஸ் மீனிங் c, d ஒரு பேரு. நெக்ஸ்ட்டு c, d இஸ் ரிலேஷன் டு e, f ரெண்டு பேர் எடுத்துக்கலாமா? ஸோ இது ரெண்டு கோயின்சிட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணால் இதோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக. அப்போ வாட் ஏ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், a plus d is clear is equal to b plus c according conditions. Okay, same way here ஈக்குவேட் பண்ணால் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு ஆட் பண்ண சொல்லுங்களா, c plus f okay is equal to d plus e. ஓகே, d plus e ஆட் பண்ணிக்கலாமா? அக்கார்டிங் கண்டிஷன் படி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. ஸோ c plus f d plus e ஆட் பண்ணிடலாமா? இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கள். வாட் ஆர் த வேல்யூஸ் வில் கம், a plus d is equal to again c plus f அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் டு b plus c
ப்ளஸ் டி ப்ளஸ் இ ஃபார்ம் பண்ணிடலாமா? இப்போ எதை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு டியும் கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு அகெயின் ஃபார்ம் பண்ணால் ஹியர் ஒரு சியும் ஓகே ஒரு சியும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ வாட் வேல்யூ ஏ ப்ளஸ் எஃப் சீக்வல் டு பி ப்ளஸ் இ. இது என்ன ஃபார்முலா அப்படி வருது? அப்போ ஏ கமா பி இஸ் ரிலேஷன் டு இ கமா எஃப் கண்டிஷன் வந்துட்டுங்களா? ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுதா? ஆக்சுவலாக இது ப்ரீவியஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு 6 மார்க் தனியாக, இது மட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் 6 மார்க்காக படிப்பேன். திஸ் இயர் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 மார்க்காக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ ஹியர் இது ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா வி கெட் த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? ஈக்குவேஷன் 1 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டிஷன் வந்துருச்சுங்களா? அப்போ ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஏ ட்ரூ. பிகாஸ் ஆஃப் இங்கே என்ன கண்டிஷன்னா இது வந்து ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷனா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் 3 கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டேன். தேர்ஃபோர் இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ். அண்டர்ஸ்டுட்? திஸ் அக்கார்டிங் கண்டிஷன் படி இட்ஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. அசைன் பண்ணிக்கலாமா? ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லிங்கன்னா யூனியன் ஆஃப் 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் இஸ் ஆன் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷனா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் 2 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லிங்கன்னா யூனியன் ஆஃப் 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன் இல்லையா? ஸோ அப்போ இதை மட்டும் நல்லா கொஞ்சம் பார்க்கணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு மிஸ்லேனியஸ் உன்னுடைய டெக்ஸ்ட் புக்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா intersection of the 2 equivalent relations is a equivalent relations. Okay, next பார்த்தீங்கன்னா union of 2 equivalent relation need not be a equivalent relations. ஆக்சுவலாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரூஃப். ஓகே, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வேணால் போய் பார்த்துக்குங்க. இல்லை இப்போ கூட ப்ரூவ் பண்ணலாம். வெரி சிம்பிள். union of 2 equivalent relations is need not be a equivalent relations. ஓகே, அதான் கண்டிஷன்ஸ். எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ, இது ஆக்சுவலாக இது ஒரு கொஷினை செட் ஏன்னு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாமா? 1 2 3. இப்போ ஆறுன்ற ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன் எடுத்துக்கிறேன். ஆறு ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷனாக 1,1 ஓகே 2,2 நெக்ஸ்ட் என்னது 3,3 அகைன் என்ன ஃபார்ம் பண்ணால் 1,2 நெக்ஸ்ட்டு 2,1 எடுத்துக்கிறேன். 1,2 2,1 நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபார்ம் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக என்னது இது ஒரு 1, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் வருதா? ஸோ அப்போ ஆர் இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். ஓகே, எஸ்னா இதே மாதிரி நெக்ஸ்ட் எஸ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன் வர மாதிரி 1,1 2,2 நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் 3,3 அகெயின் ஃபார்ம் பண்ணால் 2,3 நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் 3,2. இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், இது ஒரு நான் என்ன ஃபார்ம் பண்ணிட்டேன் ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஸோ ஆரும் எஸ்ஸும் ஆர் இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன், எஸ் இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுறேன் ஆர் யூனியன் ஆஃப் எஸ் கண்டுபிடிக்கிறேன். ஆர் யூனியன் ஆஃப் எஸ் இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷனா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆறு எஸ் எடுத்துக்கலாமா? இப்போ ஹியர் 1,1 யூனியன் பண்ண 2,2 ஓகே 3,3 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,2 கிளியர் 2,1 அகெயின் 2,3 நெக்ஸ்ட்டு 3,2. இப்போ பேர் எடுத்துட்டோம். இப்போ ஹியர் திங்க் பண்ணலாமா? ஸோ நம்மளுக்கு பேர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் வரும், சிமெட்ரிக் வரும், பட் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் வராது. ஓகே, ட்ரான்சிட்டிவ் வராது. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த 2 பேர் எடுத்து பாருங்களேன். 1,2 நெக்ஸ்ட்டு 2,3 பிலாங்ஸ் டு ஆர் நான் எடுத்தேன்னு வச்சுக்க, விச் இம்ப்ளைஸ் 1,3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே, ட்ரான்சிட்டிவ் இல்லையா? ஸோ ஆர் இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன், எஸ் இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன். ரெண்டையும் யூனியன் பண்ணால் எனக்கு ஒரு செட்டு கிடைக்கும், பட் இஸ் நாட் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். ஓகே, இட்ஸ் நாட் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். ஓகே, அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் என்ன சொல்லலாம்டா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஏ ஃபால்ஸ். ஸோ இப்போ இந்த ஆப்ஷனை பாருங்கள். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஏ ஃபால்ஸ். தட் இஸ் ஆப்ஷன் சி. ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? சப்போஸ் இது ட்ரூவாக இருந்தால் இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி எதுவும் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃபால்ஸு. அதனால் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஸோ இந்த நீ என்னோடய சேனல் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டாக நீ தரவானா நீ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீ ஃபெமிலியர் இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடலாம், டிக் அடிச்சுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதே கொஸ்டின் வந்து இன்னொரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். யூனியன் ஆஃப் 2 ஈக்குவலன்ட் ரிலேஷன் இஸ் நீ நாட் பி ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன். இந்த ரிசல்ட் பேஸ் பண்ணிவிட்டு ஆர் இஸ் ஏ ட்ரான்சிட்டிவ்.
Okay, R is a transitive, S is a transitive, R is a transitive, S வந்து transitive, R union of S is a transitive அப்படின்னு பார்த்தீங்கன்னா not. Okay, அதுதான் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். R is a transitive, S is a transitive, R union of S is not a transitive. Okay, இதே ஒரு தனி 1 mark question. So union of two equivalent relations need not be equivalent relation வந்து கண்டிஷன் எங்கே ஃபெயிலியர் ஆகும்னா transitive condition தான் ஃபெயிலியர் ஆகும். ஸோ அதனால் transitive பேஸ் பண்ணி ஒரு MCQ வரலாம், இல்லை இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கொடுத்து கூட ஒரு MCQ வரலாம். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணால் லெட் A is equal to 1 2 3 செட் எடுத்துட்டேன். செட் A is equal to 1 2 3 the number of equivalent relations, okay, containing 1 comma 2 okay, and sorry equal mistake and 2 comma 1 is these are questions. Okay, the number of equivalent relation of containing 1 comma 2 and 2 comma 1 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மீனிங்னு அதை கண்டுபிடிங்க, எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃபுக்கு போய்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A கிராஸ் A உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். செட் A கிராஸ் ஏன்னா நீங்கள் ஃபெமிலியராக போட்டிருப்பீங்க. 1 comma 1, ஓகே, 1 comma 2, நெக்ஸ்ட் 1 comma 3 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தானே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 comma 1 2 comma 2 அகெயின் பார்த்தீங்கன்னா 2 comma 3 கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் பேர் வந்து 3 comma 1 3 comma 2 3 comma 3 அப்படின்னு ஒன்றால் ஒரு பேர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 3 பேர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, நோட் த பாயிண்ட்ஸ். இப்போ 3 பேர் A கிராஸ் A கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் கண்டிஷன் என்னென்னா நம்மளுக்கு ஹவு many எலமெண்ட்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் கிளாஸஸ், ஏன்னா இங்கே கொஸ்டின் கொடுத்தது ஈக்குவலன்ட் கிளாஸஸ் தானே. 3 எலமெண்ட் கொடுத்தா ஈக்குவலன்ட் கிளாஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, n² - n. ஓகே, நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ 3 எலமெண்ட்னா அப்போ 3² - 3, அப்போ 9 - 3 = 6. அப்போ 6 ஈக்குவலன்ட் கிளாஸஸ் கண்டுபிடிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? டோட்டலாக 6 ஈக்குவலன்ஸ் கிளாஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? R1 ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். R1 பார்த்தீங்கன்னா 1 comma 1 2 comma 2 நெக்ஸ்ட் என்னது 3 comma 3. இது ஒரு ஈக்குவலன்ட் கிளாஸா? ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R2ன்றானது ஒரு ரிலேஷன் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 comma 1 2 comma 2 நெக்ஸ்ட் 3 comma 3 அடுத்து பார்த்தீங்கன்னா 1 comma 2 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 comma 1. இப்போ செக் பண்ணி பாரு, ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ். ஸோ R2 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா R3 நான் அப்படி சூஸ் பண்ணால் இப்போ 1 comma 1 2 comma 2 எஸ்கிலே 3 comma 3 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 comma 3 நெக்ஸ்ட் 3 comma 1 எடுத்தால் இது ஒரு ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். இப்படியே நமக்கு அப் டு எது வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணலாம்னா 6 வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். R5 R6 வரைக்கும் நம்ம 6 ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும், ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ். ஓகே, இது பேசிக் ஐடியா. இப்போ இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்கள், நல்லா நோட் த பாயிண்ட். கொஷின் பாருங்கள். இப்போ R1 ரிலேஷன் பாருங்களேன். R1 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன், R2 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன், R3 இஸ் ஏ ஈக்குவலன்ட் ரிலேஷன் நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். R1ல் பார்த்தீங்க 1 comma 2 2 comma 1 அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? R1ல் பார்த்தீங்கன்னா 1 comma 1 2 comma 2 அப்படி பேர் இருக்கா? இல்லை. ஆனால் பட் R2ல் பாருங்களேன் 1 comma 2 2 comma 1 அந்த பேர் இருக்கா? இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் R3 பார்த்தீங்கன்னா 1 comma 2 2 comma 1 பேர் இருக்கா? இல்லை. ஓகே, அண்டர்ஸ்டுட் மீனிங்? அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே டோட்டலாக 6 ஈக்குவலன்ட் ரிலேஷன்ஸ் இருக்குது. அந்த 6 ஈக்குவலன்ட் ரிலேஷனில் 1 comma 2 2 comma 1 பேர் வந்து கம்பல்சரியாக இருக்கணும். இந்த பேர் செட்டு இருக்கிற மாதிரி ஹவு many ஈக்குவலன்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும், அதான் கொஸ்டின்ஸ். ஓகே, யூ அண்டர்ஸ்டுட் மீனிங் த கொஸ்டின்ஸ்? ஸோ 1 comma 2வும் 2 comma 1 பேர் வந்து கண்டெய்னிங் கம்பல்சரியாக இருக்கணும். ஸோ இந்த 1 comma 2 2 comma 1 இருக்கிற மாதிரி ரிமைனிங் ஹவு many ஈக்குவலன்ட் கிளாஸஸ் நான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தான் அந்த கொஷின்ஸ். ஓகே, மீனிங் புரிஞ்சுங்களாமா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்போ ஃபஸ்ட்டு பேரே நான் தெரிஞ்சு போச்சு. R1 ஒரு பேர் கண்டுபிடிக்கலாமா? எந்த பேர் கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அக்கார்டிங் கொஷினில் 1 comma 2வும் நெக்ஸ்ட் கொஷின் வந்து 2 comma 1 கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் நம்ம 6 ரிலேஷன் நம்ம எழுதி கண்டுபிடிக்கலாம், அது ஒரு டைப்பு. இல்லாட்டினா நம்ம ஷார்ட் ஃபார்மை நான் இந்த மெத்தடுக்கு வந்துடுறேன். 1 comma 2 2 comma 2. இப்போ பேசிக்காக நம்மளுக்கு ரிஃப்ளெக்சிவ்னா நம்மளுக்கு எல்லா பேர்ஸ் வரணும். என்னென்ன பேர் வரணும்? 1 comma 1 இருக்கணும், 2 comma 2 இருக்கணும், 3 comma 3 கம்பல்சரி அந்த பேர் இருக்கணும். 1 comma 1 இருக்கணும், 2 comma 2 இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன இருக்குது 3 comma 3 கம்பல்சரி அந்த பேர் இருந்தே ஆகணும். ஓகே, பேர் வந்துச்சுங்களா?
அடுத்த கண்டிஷன் வாங்க 1,1 2,2 நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பேர் கம்பல்சரி. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன், ஒரு ஈக்குவல் ரிலேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்டா 1,1 2,2 3,3 இஸ் கம்பல்சரி இஸ் எ ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக் கண்டிஷன் 1,2 இருந்தால் கண்டிப்பாக 2,1 இருக்கணும், இஸ் எ சிமெட்ரி. இதுக்குள்ளே எந்த பேர் எடுத்து பாரு ட்ரான்சிட்டிவ் வந்து நிற்கும். நெக்ஸ்ட்டு R2 பேர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி என்னது 1,2வும் 2,1 இருக்கிற மாதிரி வேறு ரிலேஷன் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. ஓகே, கம்பல்சரியாக ரிஃப்ளெக்ஸிக்கு 1,1 2,2 3,3 ஒன்று எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு பேர் நான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். அனதர் பேர் என்ன இருக்குது, ஸோ 1,2 வந்துருச்சு, 2,1 வந்துருச்சு, 3,3யும் வந்துருச்சு. ஓகே, இது போக டிஃப்ரெண்ட் பேருக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் பேர் 2,3 எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ரிமைனிங் 4 பேர் இருக்கா. ஓகே, இந்த 4 பேரில் 2,3ன்னு ஒரு பேர் எடுத்துன்னு வச்சுக்க. 2,3 எடுத்துன்னா கண்டிப்பாக பார்த்தோன்னா இது சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அப்போ 2,3 எடுக்கணும்னா கண்டிப்பாக என்ன ஆகணும், 3,2 இருக்கணும். அப்போ தான் சிமெட்ரிக் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட் மீனிங். 2,3 எடுத்துனாக்கா 3,2 கம்பல்சரி ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்தால் மட்டும்தான் இது ஈக்குவல் ரிலேஷன் ஆகும், சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். ஸோ அதனால் 2,3ன்னு ஒரு பேர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எந்த பேரை நான் கொண்டு வரேன், 3,2வும் பேரை கொண்டு வரேன். ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்த்தா ரிஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் இருக்கும், பட் ட்ரான்சிட்டிவ் வராது. ஓகே, அப்போ ட்ரான்சிட்டிவ்க்கு வரணும்னா ஏன்னா நம்மளுக்கு பாருங்கள் 1,2வும் 2,3 எடுத்துன்னு வச்சுக்க. வாட்ஸ் த மீனிங், 1,3 இருந்தால் தான் அது என்ன ஃபார்ம் ஆகும், ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அதனால் நான் என்ன பேர் எடுத்துக்கிறேன், ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் தேவையான மாதிரி 1,3 எடுத்துக்கிறேன். இப்போ நான் 1,3 எடுத்தேன்னா இஸ் எ சிமெட்ரிக் வராது. ஏன்னா 1,3 எடுத்தால் 3,1 இஸ் எ சிமெட்ரிக் வரணும். அப்போ கேஆர் 3,1. ஓகே, அப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். எல்லா பாருங்க 3 ஓகே 5 டோட்டலாக 9 பேர் வந்துருச்சா. A × A இருக்குது எல்லா பேர், தட் இஸ் யூனிவர்சல் ரிலேஷன் வந்துருச்சுங்களா. ஓகே, ஸோ அப்போ 1,2வும் 2,1 பேர் இருக்கிற மாதிரி ஹவு மெனி ஈக்குவலன் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும்னா 2 ஈக்குவலன் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ R1 ஒரு ரிலேஷன், R2 ரிலேஷன், தட் இஸ் ஆப்ஷன் பி. ஆனால் பட் டோட்டல் ஈக்குவலன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 6. டோட்டல் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் 6. ஆனால் அந்த 6ல் 1,2வும் 2,1 கண்டெயின் பண்ணியிருக்க ஹவு மெனி ஈக்குவல் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும்னா 2 ஈக்குவல் ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும். அண்டர்ஸ்டுட்மா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 4 பாருங்கள். கொஷின் நம்பர் 4 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன் R is equal to 1,1 2,2 3,3 on a set 1 2 3 is என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக திங்க் பண்ணி பாரு. 1,1 2,2 3,3 இருக்கனால கண்டிப்பாக இது என்ன சொல்லலாம், இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் ஒன்லின்னு இருக்குது. ஓகே, சரி, ஓகே சிமெட்ரிக் வருதான்னு பாருங்கள். 1,2 2,2 3,2 ஸோ இட்ஸ் ஏ ஐடென்டி ஃபங்க்ஷனா. ஓகே, இட்ஸ் ஏ ஐடென்டி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஐடென்டி ஃபங்க்ஷன் இஸ் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் படி ஐடென்டி ஃபங்க்ஷன் இஸ் வாட்ஸ் த மீனிங், சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். ஐடென்டி ஃபங்க்ஷன் இஸ் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல இட்ஸ் ஏ ஈக்குவலன் ரிலேஷன் சொல்லிடலாம். ஓகே, சில பேருக்கு டவுட் வரும், சார் இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவ் ரைட்டு சிமெட்ரிக் ரைட்டு ட்ரான்சிட்டிவ் எப்படி சார் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா A, B, C பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சுன்னா A, C பிலாங்ஸ் டு ஆர், இதுதான் ட்ரான்சிட்டிவ்கான கண்டிஷன்ஸ் இல்லையா. ஸோ இப்போ A, B, C இந்த 2 பேர் கம்பல்சரியாக சூஸ் பண்ணணும். அப்படி என்னால் இங்கே சூஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1,1 ஒரு பேர் சூஸ் பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு 1ல் முடிகிற நம்பர் மாதிரி நெக்ஸ்ட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஏதாவது பேர் இருக்கா, இல்லை. அதே மாதிரி 2 ஒரு பேர் எடுத்து 2,2 ஒரு பேர் எடுத்தனா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேர் இருக்குமா, இல்லை. 3,3 பேர் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த மாதிரி டபுள் பேரை சூஸ் பண்ண முடியுதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சொல்லலாம், இட்ஸ் எ ட்ரான்சிட்டிவ். ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ப்ரூவ் பண்ணால இட்ஸ் கால்ட் த ஈக்குவலன் ரிலேஷன்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்களேன். S is a equivalent relations, okay, on a set R of a real number and it is given by A, B belongs to S. அப்படின்னுச்சுன்னா AB is greater than or equal to 0. This is a conditions. A, B belongs to S இருந்தால் AB greater than or equal to 0. This is a conditions. அப்போ வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் S? S என்ன அப்படின்னு ஏதாவது கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ் A, A பிலாங்ஸ் டு எஸ்ன்னு எடுத்துன்னு வச்சுக்க. அக்கார்டிங் எஸ் தானே.
ஸோ அப்போ ஹியர் ஏ இன்ட்டு ஏ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகும். ஸோ அப்போ தட் இஸ் மீனிங் ஏ ஸ்கொயர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நீ ஏவோட வேல்யூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவும் போட்டாலும் என்ன கிடைக்கும், பாசிட்டிவாக இருக்குமா? அப்போ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ஒட்டி முடிஞ்சுங்களா? இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இப்போ சிமெட்ரிக் பாருங்கள். அப்போ ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் வாட்ஸ் அ மீனிங் ஏபி கிரேட்டர் தென் 0. ஏபி கிரேட்டர் தென் 0, பிஏவும் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்ல முடியும். அப்போ வாட்ஸ் அ மீனிங் பி கமா ஏ பிலாங்ஸ் டு எஸ். அப்போ சிமெட்ரிக். அப்போ ரிஃப்ளெக்சிவ் தெரிஞ்சிச்சு, சிமெட்ரிக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தா ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் வந்துருச்சு. ஓகே, இப்போ ட்ரான்சிட்டிவ் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். ஓகே, அப்போ ட்ரான்சிட்டிவ் வருதா அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இஸ் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ். ஏ சார் இட்ஸ் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹியர் ஃபஸ்ட்டு ரெண்டு நான் ப்ராடக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கமா ஹியர் 1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. ஓகே, 4 கமா மைனஸ் ஓகே 4 கமா 1 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹியர் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுமா, -1 கமா -2 கூட எடுத்துக்கிறேன். ரெண்டு நெகட்டிவ், எனி ஒன். ஓகே, போத் ஆர் நெகட்டிவாக எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. ஓகே, இஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே சாரி, பிலாங்ஸ் டு எஸ்ன்னு வச்சுக்க. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிப்பார். 4 × 1 இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 பாசிட்டிவா. நெக்ஸ்ட்டு -1 -2 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் பாசிட்டிவ். ரெண்டு பாசிட்டிவா. ஸோ ஒரு பேர் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ், ஒரு பேர் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 கமா -2 திங்க் பண்ணிப்பார். 4 கமா -2 இஸ் கம் டு நெகட்டிவ். ஸோ இந்த அக்கார்டிங் கண்டிஷன் should be failure. எஸ் கிளியர். அப்போ ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் should be failure. ஓகே, ஸோ அப்போ எந்த ஒரு பேர் வந்து பாசிட்டிவ், ஒரு பேர் கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் எடுத்துக்கும், ஏபி லெஸ் than or equal to 0 தான் கிடைக்கும். ஏபி லெஸ் than or equal to 0 is not satisfied transitive. Okay, therefore அப்போ what I condition reflexive symmetric only. That is option B. You understood children? Next பார்த்தீங்கன்னா question number 6. Question number 6 என்ன சொல்லியிருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா same way on relation R. A relation rho. Okay, இந்த symbol meaning rho அப்படின்னு சொல்லுவாங்க. Rho is defined by x relation to y. Okay, if and only if x minus y is 0 or irrational number. X minus y is 0 or என்ன ஃபார்ம் பண்ணலாம், இஸ் ஒரு irrational number அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. irrational number. ஓகே, ஸோ அப்படின்னு சார் ஈக்குவல் ரிலேஷனாக ஒவ்வொன்றா நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்கால் ஜேஇ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, WBJEன்னா வெஸ்ட் பெங்கால் ஜேஇயில் கேட்ட கொஸ்டின்ஸ். இதை எப்படி சார் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அக்கார்டிங் கண்டிஷன்ஸ் எக்ஸ் ரோ ஒய் x relation to y இப்படி கூட சொல்லியிருக்கேன். here x minus y is 0. okay, x minus 0 or irrational. okay, x minus 0 or irrational, this is data. இப்போ திங்க் பண்ணிங்கன்னா x minus y is 0 or irrational வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கண்டிஷன் படினா ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ரிஃப்ளெக்சிவ்க்கு நான் கண்டிஷன் வரேன். ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் என்ன, எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ரோல் எடுத்துக்கலாமா. அக்கார்டிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் பாருங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அக்கார்டிங் கண்டிஷன் படி ஒன்று 0 ஆக்கணும் ஆர் இரேஷன் நம்பர் ஆக்கணும். ஸோ யூ வில் கம் டு தி 0. ஸோ அப்போ பிரச்சனை இல்லை, இட்ஸ் எ ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இட் ஷுட் பி ரிஃப்ளெக்சிவ். ஸோ அப்போ ஆப்ஷன் டி பார்த்தோன்னா நாட் ஏ ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தா சிமெட்ரிக் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ் கமா ஒய் belongs to rho னு வச்சுக்கங்க. அப்போ here x minus y is equal to 0 or irrational நம்பர்னு வச்சுக்க. irrational நம்பர்னா கண்டிப்பாக y minus x is equal to 0வாக இருக்கும் ஆர் irrational நம்பராகவே இருக்கும். ஓகே, டெஃபினட்டாக. ஸோ அப்போ கண்டிப்பாக இட்ஸ் எ சிமெட்ரிக். ஓகே, அப்போ இட்ஸ் எ சிமெட்ரிக். இஸ் கிளியர். அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணால் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா நெய்தர் சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெய்தர் சிமெட்ரிக். ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிக்க சிமெட்ரிக்னு சொல்லிட்டேன். ஸோ ஆப்ஷன் பியும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 2 ஈஸியம் முடிஞ்சா இப்போ தேர்ட் ஒன்னை வச்சு கெஸ் பண்ணுங்கள், ஏவும் சியும். ஸோ அப்போ ட்ரான்சிட்டிக் வாங்க. ட்ரான்சிட்டிக் வந்து என்னக்கா இஸ் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவேன். ஏ சார் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபார்ம் பண்ணிக்கலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகே, இப்போ √2, 1. ஓகே, √2, 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு பேர் எடுத்துக்கிட்டேன் 1, ஓகே 1, √2 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க.
1, root 2. Is clear? 1, root 2. இப்போ ஃபார்ம் பண்ணலாமா? ஹியர் ஈக்குவேட் பண்ணினா சரி இதே பேரை இப்படி சூஸ் பண்ணுங்களா? ஓகே, இதே பேரை நம்ம இப்படி சூஸ் பண்ணலாம். 1, root 2 அப்படி சூஸ் பண்ணுங்களேன், ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, 1, root 2 ஒரு பேர் எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு root 2, 4 4 or 3 எனி நம்பர் எக்ஸப்ட் 1 தவிர வேறு எந்த நம்பர் எடுத்துக்க. பிலாங்ஸ் டு ரோல் எடுங்க. இப்போ ஃபார்ம் பண்ணோம் 1 - root 2 ஓகே இஸ் ஏ இர்ரேஷனல் நம்பர். அக்கார்டிங் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான். ஒன்று 0 ஆக்கணும், இல்லை இர்ரேஷனல் நம்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா root 2 - 4 இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் இஸ் ஏ இர்ரேஷனல் நம்பர். ஓகே, இஸ் ஏ இர்ரேஷனல் நம்பர். ஸோ இதுவும் இர்ரேஷனல் நம்பர், நாட் ஏ ப்ராப்ளம். இப்போ இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணாக்கா செப்பரேட் பண்ணுமா? அப்போ 1, 4 = 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இஸ் நாட் ஈக்குவல் டு இஸ் நாட் ஏ இர்ரேஷனல் நம்பர். ஓகே, அண்டர்ஸ்டுட் மீனிங்? ஸோ ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் மட்டும் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் சி ட்ரான்சிட்டிவ் நாட் சாட்டிஸ்ஃபைட்னா அப்போ என்ன மீனிங்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் பட் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ். அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 கொஞ்சம் அப்படியே நல்ல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், AIEEE கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் பார்த்தா W denote the words in English dictionary. Define the relation R is equal to set of all x, y belongs to W into W. W என்ன சொல்லுங்க? W denote the words in the dictionary. ஒரு டிக்ஷனரி வந்து ஒரு வேர்டை கலெக்ஷன் பண்ணுறது W என்ற ஒரு வேர்ட்ஸ் W. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த எக்ஸ் ஒய்க்கு வாட்ஸ் மீனிங்? அட்லீஸ்ட் 1 காமன் லெட்டர். ஓகே, அட்லீஸ்ட் 1 இன் காமன் அப்படின்னு கொஸ்டின் கொடுங்க. அட்லீஸ்ட் 1 இன் காமன் அப்படின்னு என்ன சார் மீனிங் அப்படின்னா, முதல்ல இதோட கொஸ்டினோட மீனிங் கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுன்ற ஒரு லெட்டர் நான் சூஸ் பண்ணுறேன். எக்ஸுன்ற ஒரு லெட்டர் என்ன சூஸ் பண்ணிக்கலாம்? அபிநந்தன் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அபிநந்தன் அப்படின்னு ஒரு எக்ஸுன்ற ஒரு லெட்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஒய்ன்ற லெட்டரில் இனியான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இனியான்னு ஒரு லெட்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ண இந்த 2 லெட்டருக்கும் என்னென்ன லெட்டர் காமனாக வருது பாருங்க. அப்போது ஏன்ற ஒரு லெட்டர் காமன். வாட் ஆர் த லெட்டர்ஸ்? ஏன்ற ஒரு லெட்டர் இருக்கும், காமன் கிடைக்குதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐன்ற ஒரு லெட்டர் காமனாக இருக்கும். ஓகே, ஐன்ற ஒரு லெட்டர் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னன்ற ஒரு லெட்டர் காமனாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து காமனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ். ஓகே, ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன், அரசு. ஓகே, இன்னொரு வேர்டு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்ற ஒரு லெட்டரை தமிழும் ஒய்ன்ற லெட்டரை அரசு அப்படின்னு சொல்லிட்டு நேம் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 லெட்டர்ஸ்க்கான வேர்டு மீனிங் பாருங்க. ஹவு மெனி லெட்டர்ஸ் ஆர் காமனாக இருக்குன்னு பாருங்க. அப்போ ஏன்ற ஒரு லெட்டர் மட்டும் காமனாக இருக்கும். யூ அண்டர்ஸ்டுட் மீனிங்? ஏன்ற ஒரு லெட்டர் சுட் பி காமன். ஸோ ரிமைனிங் லெட்டர் காமனாக இருக்காது. ஸோ அப்போ வாட் ஆர் கொஸ்டின்ஸ்? நான் எடுக்கக்கூடிய டிக்ஷனரியில் எடுக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஓகே, வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் எடுக்கிறேன். அந்த 2 வேர்டுக்கும் என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க? அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் வந்து என்னவா இருக்கணும்? காமனாக இருக்கணும். மினிமம் ஒரு லெட்டராக வந்து காமனாக இருக்கிற மாதிரி என்ன சொல்லணும்? நான் ஒரு வேர்ட்ஸை சூஸ் பண்ணணும். அப்படி நான் கலெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸிவா, சிமெட்ரிக்கா, ட்ரான்சிட்டிவா அப்படின்னு அக்கார்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸிவ் கண்டிஷன் என்ன? x, x belongs to R அதானே? ஃபார் ஆல் x belongs to A என்றால் x, x belongs to R அதான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக x, xன்ற எடுத்தியாக்கும் ரெண்டுமே சேம் லெட்டராக தானே இருக்கும். அப்போ x is equal to, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to தமிழ்னு ஒரு வேர்டு எடுத்தனாக்கா திரும்பவும் x என்ன கிடைக்கும்? தமிழ்னு ஒரு வேர்டு தானே கிடைக்கும். ஓகே, ரெண்டு சேம் தானே. ஸோ ரெண்டுக்கு காமனாக அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட போதும். ஸோ ரெண்டுக்கும் அப்போ எக்ஸுண்டா சேம் லெட்டர் தான். அப்போ கண்டிப்பாக என்ன காமன் ஒரு லெட்டர் கிடைக்கும். அப்போ ஹியர் x, x W அக்கார்டிங் கண்டிஷன் W வேர்ட்ஸில் எடுத்தியாக்கும். எக்ஸ்னு ஒரு தமிழ்னு எடுத்தியாக்கும். அகெயின் ஒரு எக்ஸ்னு வேர்டு தமிழாக தான் இருக்கும். ஸோ அப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா காமன் ஒரு வேர்டு இருக்கும். எக்ஸ் அண்டு எக்ஸ் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் காமன் வேர்டு இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் லெட்டர்ஸ். அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் என்ன ஆகும்? காமனாக கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒன் லெட்டர் காமனாக கிடைக்கும். எஸ் கிளியர்? நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் பாருங்கள். அக்கார்டிங் சிமெட்ரிக் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். சிமெட்ரிக் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா x, y
பிலாங்ஸ் டு டபிள்யூ கிராஸ் டபிள்யூ எடுத்தேன்னு வச்சுக்க. அப்போ ஹியர் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஒய் கமா எக்ஸு பிலாங்ஸ் டு வேர்ட்ஸில் இருக்க மாதிரி நம்ம சொல்லணும். அப்படி சொன்னால் இட்ஸ் மீனிங் ஃபார் சிமெட்ரிக். அப்போ ஹியர் எக்ஸ் அண்டு ஒய்க்கும் இன்பிட்வீனில் காமன் ஒரு வேர்டு இருக்குதுன்னு வச்சுங்க. அதுதானே சிமெட்ரிக் கண்டிஷன். எக்ஸ் கமா ஒய் இஸ் அட்லீஸ்ட் ஒன் காமன் லெட்டர் இருக்குன்னு வச்சுங்க. அட்லீஸ்ட் ஒன் காமன் காமன் லெட்டர் இருக்குண்டா, அட்லீஸ்ட் ஒன் காமன் லெட்டர் இருக்குண்டா, எக்ஸ் கமா ஒய்க்கே அட்லீஸ்ட் ஒன்று காமன் லெட்டர் இருக்குண்டா, அப்போ கண்டிப்பாக ஒய் அண்டு எக்ஸுக்கும் அட்லீஸ்ட் காமன் இருக்குண்ணா ஒரு லெட்டராவது மினிமம் காமன் லெட்டர் இருக்குமா. ஓகே, ரெண்டு வேர்டுக்கு இடையில ஃபஸ்ட் வேர்டு செகண்ட் வேர்டு இதை எப்படி மாற்றி கூட போட்டுக்க. தமிழ் அரசு, இது என்ன பண்ணிக்க, அரசு தமிழ், நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. ஓகே, அரசு தமிழ் ரெண்டு வேலை எப்படி வேணாலும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ எப்படி மாற்றி போட்டாலும் கண்டிப்பாக ஒரு வேர்டு காமனாக வந்து நிற்குமா. ஸோ ஒரு லெட்டராவது காமனாக வந்து நிற்குதியா. ஸோ அப்போ இட்ஸ் ஏ சிமெட்ரிக். அப்போ என்ன சொல்லிட்டோம், ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லிட்டேன், சிமெட்ரிக்னு சொல்லிட்டோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா நாட் ஏ சிமெட்ரிக்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ரிமூவ் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஏ ரிஃப்ளெக்ஸின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடு. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற 3 கண்டிஷன்ஸ். ஓகே, இந்த ரிமைனிங்கில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா 3 வேர்டு நம்மளுக்கு வேணும். அப்போ இதுக்கு வந்து எப்படி இதுக்கு எல்லா வேர்டுக்கு அது மாதிரி வருமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா நான் 3 வேர்டை கலெக்ட் பண்ணுறேன். என்ன வேர்டு செலக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஆம் அப்படின்னு ஒரு வேர்டை கலெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மை. ஓகே, 2 வேர்டை எடுத்துக்கிறேன், ஆம் அண்டு மை. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பேர் தானே வேணும், மை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூ. ஓகே, மை அண்டு யூ. இது பிலாங்ஸ் டு என்ன பண்ணிக்கிறேன், டபிள்யூ கிராஸ் டபிள்யூ எடுத்துக்கிட்டேன். நமக்கு ட்ரான்சிட்டிவ் வண்டி வாட் கண்டிஷன்ஸ், ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர், இதெல்லாம் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன்ஸ். ஸோ ஆம் மை அப்படி ஒரு பேர், ஏ கமா பி கமா சிக்கு பார்த்தா மை அண்டு யூ, பி கமா சி பிலாங்ஸ் டு டபிள்யூ கிராஸ் டபிள்யூ எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா எம்முன்ற ஒரு லெட்டர் காமனாக இருக்கும். அக்கார்டிங் கண்டிஷன் படி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அட்லீஸ்ட் 1 லெட்டராவது காமனாக இருக்கணும். மோர் தென் 1 லெட்டர் எவ்வளோ வேணாலும் காமனாக இருக்கலாம், நாட் ஏ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் ஒரு லெட்டராக காமனாக இருக்கணும். ஸோ எம்மு ஆமு மை இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா எம்முன்ற ஒரு லெட்டர் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மை யூ, இதுக்கு ரெண்டுக்கு பாருங்கள் ஒய்ன்ற ஒரு லெட்டர் காமனாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் கண்டிஷன் படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. இப்போ ஆமுக்கும் யூக்கும் நான் வேல்யூ எடுக்கிறேன், ஏ ஆம் அண்ட் என்ன பண்ணேன் யூ. ஓகே, இப்போ இந்த 2 லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காமன் லெட்டர் இருக்கா. ஸோ நாட் ஏ காமன் லெட்டர். அப்போ வாட் ஏ மீனிங், இஸ் நாட் ஏ ட்ரான்சிட்டிவ். Okay, it's not a transitive. அப்போ reflexive, symmetric but not a transitive. Therefore, option C. Understood ma? Next, question number 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு question number 8. இதில் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய questions. Let A be the non-white set. ஒரு non-white set. Children in family. The relations X is brother of Y. That's a condition. Okay, the relation is X is a brother of Y. ஓகே, ஃபஸ்ட் இந்த கொஸ்டினோட மீனிங் நல்லா புரிஞ்சுக்குங்க. எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய் அப்படின்னா என்ன மீனிங் ஆக்சுவலாக, எக்ஸ் இஸ் ஏ பிரதர். ஏன்னா நிறையா பேர் இதை கொஞ்சம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய், நிறைய இடத்துல கொஸ்டினே சொல்யூஷனை ராங்காக போட்டிருக்காங்க. எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம், ஒன்லி எக்ஸ் வந்து மேலாத்தே இருக்கணும், மேல் மட்டும்தான் இருக்க முடியும். ஓகே, பட் ஒய் என்ற பர்சன் எப்படி இருக்கலாம், மேல் இருக்கலாம், ஆர் இங்கே என்னவாக இருக்கலாம், ஃபீமேலாக கூட இருக்கலாம். அண்டர்ஸ்டுட், மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக. என்ன சார் மீனிங்டா, இப்போ எக்ஸ்ன்ற இடத்துல ஒரு மேல் எழுதிக்கணும் வச்சுக்க, அபிநந்தன். ஓகே, அபிநந்தன். ஓகே, அபிநந்தன். எக்ஸ்ன்ற ஒரு பார்த்தோன்னா அபிநந்தன். ஓகே, மை சன் நேம் அபிநந்தன், ஒரு மேல். இப்போ இங்கே ஒய்ன்னு இருக்க பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலாக கூட இருக்கலாம், இனியா. ஓகே, மை டாட்டர் நேம் இனியா. இப்போ இங்கே 2 பேர்த்துக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அபிநந்தன் இஸ் ஏ பிரதர் ஆஃப் யார் இருக்குங்க, இனியா. அதான மீனிங், எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய் அப்படின்னா 2 பேருமே அங்கே பிரதர் மேலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எக்ஸ்ன்ற பர்சன் கம்பல்சரியாக மேலாகத்தே இருக்கணும். ஒய்ன்ற பர்சன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். அப்போ இதோட என்ன மீனிங்னா அபிநந்தன் இஸ் ஏ பிரதர் ஆஃப் இனியா அப்படின்னு சொல்லலாம். சார் இதுவே இப்போ மேடம் இப்படி எழுதி பாருங்கள், இனியா எங்கே எழுதுங்க அப்போ. ஓகே, இனியா எழுதுன்னு வச்சுக்க, இனியா இஸ் அபிநந்தன் அப்படி எழுதிட்டு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுனா சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குமா, அந்த சென்டென்ஸ் கரெக்டாக அப்படின்னு பாருங்கள், சென்டென்ஸ் கரெக்டாக வருமா.
இனியா இஸ் எ பிரதர் ஆஃப் அபிநந்தன் வருமா? இட்ஸ் வாஸ் பாசிபிள். இனியா இஸ் சிஸ்டர் ஆஃப் அபிநந்தன் அப்படி சொல்ல முடியாது. அது எல்டர் யங்கஸ்ட் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கே அதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இனியா இப்போ இதோட மீனிங் எப்படி சொல்லணும்னா இனியா இஸ் சிஸ்டர் ஆஃப் ஓகே சிஸ்டர் ஆஃப் அபிநந்தன் அப்படி தான் மீனிங் போகும். ஓகே இனியா இஸ் எ சிஸ்டர் ஆஃப் அபிநந்தன். ஆனால் பட் இதை பார்த்தீங்கன்னா அபிநந்தன் இஸ் எ பிரதர் ஆஃப் ஓகே பிரதர் ஆஃப் இனியா. ஓகே அண்டர்ஸ்டுட் மீனிங். ஸோ அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய் அப்படின்னா எக்ஸ் வந்து கண்டிப்பாக மேலாக இருக்கணும். ஒய்ன்ற பர்சன் பார்த்தீங்கன்னா மேலும் இருக்கலாம் ஆர் ஃபீமேல் இருக்கலாம். அதான் அந்த கொஷினோட மீனிங். இப்போ கன்க்ளூஷன் வாங்க. ரிஃப்ளெக்சிவ் வருமா அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் வருமா? ரிஃப்ளெக்சிவ் எக்ஸுன்ற ஒரு பர்சன் அபிநந்தன் ஒரு பையன் எடுத்துக்கிட்டா மேல் நான் ஒன்று எடுத்துக்கிட்டேனாக்கா அதே இங்கேயும் பார்த்தீங்கன்னா மேலாக இருப்பாங்க. ரெண்டுமே சேம் பர்சன் எக்ஸ் இஸ் நாட் எ பிரதர் ஆஃப் எக்ஸ். ஓகே ஒரு பர்சன் தனக்குத்தானே பிரதர்னு சொல்லிக்கிற முடியாது. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் நாட் எ ஓகே பிரதர் ஆஃப் எக்ஸ். இங்கே ரெண்டுமே ஃபீமேல் எடுத்தாலும் எதுவுமே வராது. ஏன்னா ரிஃப்ளெக்சிவ் படி ரெண்டுமே சேமாக இருக்கணும். அப்போ எக்ஸ் கமா எக்ஸ்ன்னு எடுத்தியா எக்ஸ் இஸ் நாட் எ பிரதர் ஆஃப் எக்ஸ். அப்போ கண்டிப்பாக வாட் ஏ மீனிங் இஸ் நாட் எ ரிஃப்ளெக்சிவ். ஸோ அப்போ ஒன்றை தூக்கிடுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக்கு தான் நல்லா யோசிக்கணும். இப்போ சிமெட்ரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துன்னு வச்சுக்க. எக்ஸ் வந்து என்ன இருக்கலாம் மேல். ஓகே ஒய் வந்து என்ன எடுத்துக்கிறேன் ஃபீமேலாக எடுத்துக்கிறேன். நோட் த பாயிண்ட். எக்ஸ் வந்து மேலாகவும் ஒய் வந்து ஃபீமேலாக எடுத்துக்கிட்டேன். அதான் இந்த மீனிங். எக்ஸ் வந்து அபிநந்தன் ஒய் வந்து இனியான்னு எடுத்துகிட்டு வச்சுக்க. அக்கார்டிங் கண்டிஷன் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் எ பிரதர் ஆஃப் ஓகே எக்ஸ் இஸ் எ பிரதர் ஆஃப் ஒய். எஸ் கிளியர். நிறைய பேர் இந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணுவாங்க. கரெக்டாக நோட் பண்ணிங்க. எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் இஸ் எ மேல் ஒய் இஸ் எ ஃபீமேல் எடுத்துக்கிட்டேன். ஸோ எக்ஸ் இஸ் எ பிரதர் ஆஃப் ஒய் தட் இஸ் மீனிங் அபிநந்தன் இஸ் எ பிரதர் ஆஃப் இனியா. ஓகே அபிநந்தன் வந்து இனியாவுக்கு பிரதர். அவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் பிரதர். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகணும் ஒய் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்தோன்னா ஒய் கமா எக்ஸ்னு என்ன ஆகும் ஃபீமேல் மேல் அப்படி வந்துடுமா? ஃபீமேல் மேல் வந்துடும். ஆனால் ஃபீமேல் மேல் வந்துச்சுண்டா அப்போ நம்ம சொல்ல முடியுமா ஒய் இஸ் எ ஓகே ஒய் இஸ் எ ஓகே ஒய் இஸ் எ பிரதர் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? ஒய் இஸ் எ பிரதர் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அங்கே என்ன எடுத்திருக்கேன் ஒய் இஸ் எ ஃபீமேல் எடுத்திருக்கேன். அப்போ வாட் ஏ மீனிங் ஒய் இஸ் நாட் எ பிரதர் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் மீனிங் இனியா ஃபீமேல் எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு மேல் வந்து அபிநந்தன். இனியா இஸ் எ சிஸ்டர் ஆஃப் என்ன வரும் அபிநந்தன் அப்படி தான் போகும். ஸோ அப்போ இங்கே ஒய் இஸ் நாட் எ பிரதர் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் மீன் ஒய் இஸ் எ சிஸ்டர் ஆஃப் எக்ஸ் அப்படி தான் அந்த வேர்டோட மீனிங் மூவிங் ஆகும். ஓகே தேர்ஃபோர் இட் இஸ் நாட் எ சிமெட்ரிக். ஸோ அப்போ இதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இஸ் எ ட்ரான்சிட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் தான் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் பிலாங்ஸ் டு ஆராக இருந்துச்சுன்னா வாட் யூ வில் ப்ரூவ் எக்ஸ் கமா இஜெட் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். அதான அக்கார்டிங் கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ நம்ம கண்டிஷன் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேத்துக்கான ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ ரெண்டு பேருமே நான் மேலாக எடுத்துகிட்டேன்னு வச்சுக்க. ரெண்டு பேருமே மேலாக எடுத்துக்கிட்டேன்னா ஸோ அப்போ ஹியர் ஒய் வந்து என்ன வைக்கணும் மேலாக இருக்கணும். இஜெட் வந்து நீ மேலே எடுத்தாலும் கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே ட்ரான்சிட்டிவ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபீமேலாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க. ஃபீமேல் எடுத்தேன்னு வச்சுக்க. இப்போ என்ன ரிலேஷன்ஷிப் எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய் கண்டிஷன் வருதா? எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய். ஓகே எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஒய் கண்டிஷன் வருதுங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னது அண்டு ஒய் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஓகே பிரதர் ஆஃப் இஜெட். ஒய் இஸ் ஏ பிரதர் ஆஃப் இஜெட். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் ஓகே எக்ஸ் இஸ் ஏ பிரதர் ஆஃப் இஜெட். இங்கே மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே என்ன ஆகும் வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே என்ன கண்டிஷன் வரும் ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் வரும். ஓகே நீ இதுக்குள்ளே எப்படி பேர் வேணாலும் எடுத்து பார்த்துக்க. அக்கார்டிங் கண்டிஷன் படி ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன் ஃபார்ம் ஆகும். ஓகே தேர்ஃபோர் அப்போ ஒன்லி ஃபார் ட்ரான்சிட்டிவ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 9. வாட்ஸ் அ கொஷின் நம்பர் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியர் 2 points B and Q in the plane related to
OP is equal to OQ. Okay, OP is equal to OQ, O is a fixed point, then relation is. Okay, இது ஆக்சுவலாக ஒரு சம்மோட கான்செப்ட் தான். ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ், ஒரு ரிலேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணிக்கலாங்கன்னா B, Q அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஸ் சச் தட் இதுக்கு ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஓபியும் ஓக்யூவோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் ஆர் த ப்ரூஃப், ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் எடுக்கலாமா? அக்கார்டிங் ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் படி ஓகே B, B பிலாங்ஸ் டு R எடுத்துகிட்டேக்கும். வாட் மீனிங், ஓபி டிஸ்டன்ஸும் ஓபி டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இட் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் அக்கார்டிங் கண்டிஷன் படி சிமெட்ரிக் எடுங்க. சிமெட்ரிக் எடுத்தோன்னா B, Q பிலாங்ஸ் டு Rண்டா வாட்ஸ் த மீனிங், ஓபியும் ஓக்யூவும் லென்த்து ஈக்குவல். அப்போ வாட் மீனிங், ஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஓபி ஈக்குவலாக இருக்கும். தட்ஸ் Q, B இதுவும் பிலாங்ஸ் டு R இஸ் எ சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் வருமானு பார்க்கலாமா? B, Q நெக்ஸ்ட்டு Q, S பிலாங்ஸ் டு R எடுத்துக்கிட்டோன்னா இதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கும். ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ ஈக்குவலாக இருக்கும், ஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் ஈக்குவலாக இருக்கும். Therefore, அப்போ what a conclusion, OP is equal to OS. Therefore, அப்போ B, S belongs to R is a transitive. அப்போ reflexive, symmetric, transitive proof ஆனால therefore option B is an equivalent relations. Okay. Next question number 10 பார்த்தீங்கன்னா the final questions. In order to relation R is defined in a non-empty set A is an ஒரு equivalent relationாக இருக்கணும்டா what's the sufficient conditions? ஓகே, ஒரு செட் ஏ அதில் ரிலேஷன் ஆர் செட் பி ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கணும்னா நம்மளுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கணும், ரிஃப்ளெக்ஸிவ் இருக்கணும், சிமெட்ரிக் இருக்கணும், ட்ரான்சிட்டிவ் இருக்கணும், 3 கண்டிஷனுமே இருக்கணும். therefore இஸ் பாசஸ் த்ரூ தி ஆல் த ஆப்ஷன்ஸ். ஓகே, எபோ 3 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் தான் அது பேர் என்ன சொல்லுவோம், ஈக்குவலன்ட் ரிலேஷன் சொல்லலாம். ஓகே சில்ட்ரன், யூ அண்டர்ஸ்டுட் த கொஸ்டின்ஸ். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் MCQ கொஷின் பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.